15 வருஷம் நடிக்கவே இல்லைல்ல, குழந்தைங்க தான் அவங்களோட ஸ்டடீஸு. அப்படியே இங்கே நான் ஆக்ட் பண்ண ஆரம்பித்தப்போ கூட சொல்லிவிடுவேன், 5 o'clock மேலே நடிக்கவே மாட்டேன், நான் வந்து இவங்களோட தான் இருக்கணும், இவங்கள நல்லா செட்டில் பண்ணதுக்கப்புறம் தான் ஐ கேன் ஒர்க் நைட் அண்ட் டே நான் ஒர்க் பண்ணுவேன்னுட்டு அப்படி தான் பண்ணேன். நான் மென்டலி ஃபிக்ஸ்டு. என் பிள்ளைங்க வந்து நான் நளினியோட பிள்ளைங்கன்னு சொல்கிறத விட அருணோட அம்மா சொல்ல தான் நான் ரொம்ப பெருமைப்படுவேன். மேம் உங்களுடைய ப்ரெக்னன்சி டைம் எப்படி இருந்தது மேம்? அதில் மறக்க முடியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள். என்னென்னா ப்ரெக்னன்சி வந்து ஃபஸ்ட்டு ட்வின்ஸ்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் வயிறு ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சுன்னா திருப்பி அப்போ டாக்டர் அம்மா சொன்னாங்க, இல்லை ட்வின்ஸ் உனக்கு இல்லை ட்ரிப்ளேட் மாதிரி தெரியுதுன்னாங்க. எனக்கு என்னது இது பண்ணி குட்டி போட்ட மாதிரி 3 2 3 போயிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். அப்புறம் ட்வின்ஸ் வந்தாச்சு, ஒரு வழியாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நினச்சி கூட பார்க்கல, ஐயோ அடுத்த ப்ரெக்னன்சி அது இதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னுட்டு. பட் ஒரே இது நம்ம 2 வேலை முடிஞ்சது. எவ்வளோ மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ்? 1 செகண்ட் அவ்வளோதான். 2 டாக்டர்ஸ் வச்சு ஒன்றா எடுத்தோம் குழந்தைய, ஏன்னா டைமிங் வந்து கரெக்டாக இருக்கணும்னுட்டு. ஸோ இவங்களோட படிப்பு செலக்ட் பண்ணுறதுல உங்களுடைய இன்புட் ஏதாவது இருந்ததா? நீங்கள் சஜஸ்ட் பண்ணீங்களா, இது படிங்க அது படிங்க அப்படிலாம்? அது ஒரு பெரிய கதை. ஆக்சுவலி என் பையனுக்கு வந்து சின்னதுலேருந்தே ஒரு இன்ஜினியரோ டாக்டரோ ஆக மாட்டேன் அப்படின்னு ஒரு ரொம்ப பிடிமானமாக இருந்தான். அவனுக்கு ரொம்ப சயின்டிஸ்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசை. நிறைய ஜாகிரபிக்கெல்லாம் ரொம்ப 5th ஸ்டாண்டர்ட்லேயே அப்படி சொல்லுவான். ஜாகிரஃபிலாம் சென்டம் அவன் அந்த மாதிரி ஒரு அவ்வளோ அழகாக சொல்லுவான். அவனுக்கு லைஃப்பில் நாசா போகணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஆசை அவனுக்கு ரொம்ப. ஆனால் அவனுக்கு என்னென்னா கண்ணு ப்ராப்ளம். அவனுக்கு வந்து ஐசைட் ரொம்ப மைனஸில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் சைட் ரொம்ப ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சயின்டிஸ்ட் ஆக முடியாது இல்லையா. ஸோ அவனுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ யாரும் எங்கள் வீட்டுக்கு வரும்போது சிஏ படிக்கலான்னு அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, சிஏலாம் வந்து பிராமின்ஸ் தான் பண்ணுவாங்க, நாடாரெலாம் எங்கிட்ட சிஏலாம் பண்ணுறதுலாம் சான்ஸே இல்லை அப்படின்ட்டாங்க. அது அவனுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அது எப்படி முடியாது? எங்கள் அம்மா நான் எப்போவுமே சொல்லேன், முடியாதுன்னு ஒருத்தன் சொன்னான்னா அது முடியும்னு நீ காட்டுனேன். அதுதான் மனுஷன். முடியாதுன்னு வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது, எல்லாமே முடியும், நீங்கள் எல்லாமே பாசிட்டிவாக எடுங்க, நெகட்டிவாக எடுக்கிறீங்கன்னு அவன் சிஏ ஆரம்பிச்சிட்டான். ஓகே, அவர் சிஏ. ஓகே, இவங்க லா எப்படி அவங்க ஐடியாவா இல்லை நீங்கள் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா? என்னோட ஃப்ரெண்டு வந்து அவள் லாக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா. ஸோ நானுமே வந்து சிஏ மாதிரி சிஎஸ்ன்னு ஒன்று இருக்கு, ஏசிஎஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் பண்ணலாம் என்னோட பிளானே. பட் என் ஃப்ரெண்டு வந்து லா ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அவரே வாடி என் கூட சும்மா வந்து எழுதுறி எக்ஸாம் அப்படின்னா நான் போய் எழுதிட்டேன். எழுதுனா பார்த்தா நான் எனக்கு நல்ல ரேங்க் வந்துருச்சு. ஸோ பாவம் அவளுக்காக நான் எடுத்தேன் லா. அவள் படிக்கிறாளே, அவள் வந்து சொன்னா இது படிடி, என் கூட சேர்ந்து படிடினா சரி அதனால லா. And how proud are you ma'am as a mother? அவங்க பொண்ணு பையன். ஐயோ ஃபஸ்ட்டு என் பையன் பற்றி சொல்லணும். அவன் வந்து இந்த சிஏ வந்து அவனோட லைஃப்பில் சில ஆம்பிஷன் போட்டிருப்பான் அவனுடைய ரூமில். ஐ வில் அப்படியே பிக் 4ல் தான் நான் ஜாயின் பண்ணணும், இத்தனை கண்ட்ரிஸ் பார்க்கணும், இது அவனுடைய ஆம்பிஷன்ஸ் எல்லாமே அவனோட ரூமில் எழுதி வச்சுருப்பாங்க. இவள் ஸ்டைல். அப்புறமா அவன் என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த சிஏ பாஸ் பண்ண உடனே என் பையன் நல்ல ஒரு 120 kg இருந்தான். அந்த சிஏ வந்து முடிக்கணும் போது பார்த்திங்கன்னா அந்த ரூமை விட்டு வெளியே வர மாட்டான். இந்த ரூமில் ஃபேன் ஓடுற சத்தம் கூட அவனுக்கு தாங்காது. அப்படியே 6 months பார்த்தீங்கன்னா அப்படியே செத்து போன ஏசுநாதர் மாதிரி வந்தான் வெளியே. 70 கிலோங்க. நானே ஒரு நாள் வீட்டில் அவனை பார்த்துட்டு திருடன் வந்துட்டான்னு நினச்சேன். பேக் சைடில் நின்றுட்டு அதாவது திருடன் அவனும் வந்துட்டான்னு பார்த்தா என் தம்பி தான். லைக் அவன் இந்த நீலாம்பரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரூம்ல போட்டிட்டு உட்காந்து படி எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அவன் இப்போ வரைக்கும் ஏதாவது எக்ஸாம் எழுதிட்டு இருப்பான். நீங்க நம்ப மாட்டீங்க, 2 months ஒன்ஸ் ஏதாவது எக்ஸாம். இப்போ நாங்கள் இப்போ வெளியில போர்டு மாட்டிருக்கோம், அதில் அது வந்து ரொம்ப 5 years 4 years முன்னாடி அப்டேட் பண்ண போர்டு. அவன் ரெஸ்யூமே ஒரு 5 பக்கம் இருக்கும், படிச்சுட்டே இருப்பான். அவனுக்கு எக்ஸாம் எழுத ரொம்ப பிடிக்கும்.